அனைவருக்கும் வணக்கம். நான் தான் தனசேகர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பிரேக் டவுனுங்க. 800 கிலோமீட்டரில் பிரேக் டவுனு. சைபான்ற இடத்துல துபாய்க்கு பேக் சைடு வரும். கத்தார் பார்டர்லாம் நேராக வந்து போவோம். அதான் போயிட்டுருக்கோம். என்ன கம்ப்ளைண்ட்டுனா, எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ட்டு வந்து வார்னிங் வருது. அது எப்படி வார்னிங் வரும்னு வச்சுங்க, வண்டியில் உட்காரவே முடியாது. கீன்னு வரும். எப்படி ஃபயர் அலாரம் அடிக்கிற மாதிரி கீன்னு அடிக்கும். தாங்க முடியாமல் டிரைவர் வந்து கால் பண்ணிட்டாரு. அது பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். நானும் எலக்ட்ரீஷியனு, ஒரு டிரைவரு. வாங்க செக் பண்ணுவோம். அதுவும் வந்து மதியம் தான் வந்து மெயில் வந்தது. கிளம்புறதுக்கு மணி 4 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஈவினிங் டைம். இன்றைக்கி போயிட்டு வேலை செய்ய முடியாது. போய் சேர்றதுக்கே வந்து நைட் ஆகிடும். நைட்டு 1 மணி ஆகலாம், 2 மணி ஆகலாம். ஏன்னா 4 மணிக்கு கிளம்புனா 8-9 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஆகணும். நைட்டு 1 மணிக்கு வந்து தூங்கிட்டு காலையில் எழுந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இதுதான் மெயினு. பேட்டரியிலேருந்து ஷார்ட் ஆச்சுன்னா எங்கள் பீஸ் போயிடும். ஒயர் வந்து ஷார்ட் ஆகிடுச்சுன்னா பீஸ் போயிடும். அப்பயும் அந்த வார்னிங் வரும். எந்த வார்னிங் வரும்? எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்னு வரும். பாருங்கள் எப்படி வருதுன்னு. பீன்னு வருது பாருங்கள். எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம். இப்போ கம்ப்யூட்டர் போட்டு செக் பண்ணிட்டு இருக்கேன். கம்ப்யூட்டரில் வந்து ரியர் வந்து கண்ட்ரோல் யூனிட் வந்து எரர் வருது. அப்போ ரியர் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு பவர் போகல. எப்படி எரர் வருது? எல்லாம் கேபிள்லாம் செக் பண்ணி ஆகணும். ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக ஃபீஸ்லாம் செக் பண்ணால் கரெக்டாக இருக்குது. மேலே பீஸ் போர்டு ஓப்பன் வச்சு செக் பண்ணியாச்சு. அது என்ன ரெட்டில் வருதுங்க, பான்னு ரெட்டில். ஏன்னா டிரைவர் விட்டு இறங்கி ஓடியே வந்துட்டார் எட்டியா. பார்த்தீங்களா, பாலைவனம். 400 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக ஒரு ஹோட்டலு கிடையாது, எதுவும் கிடையாது. ஏன்னா இங்கே ஏதோ ஒன்று ஆச்சுன்னா, ஹார்ட் அட்டாக்கோ எதுவோ ஆக்சிடெண்ட்டோ, நமக்கு டைம் நல்லா இருந்தால் அதுக்குள்ளார போய் சேர்ற வரைக்கும் போச்சிக்கலாம். இல்லைன்னா அவ்வளோதான். அதுபோல் காஷ்மீர் பெரிய போலீஸர் ஆஃபீஸர் பையன் இங்கே வந்து ஆக்சிடெண்ட் ஆகி 3 மணி நேரமாக தூக்கிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லாமல், ஆம்புலன்ஸ் இல்லாமல் அங்கேயே இறந்துட்டான். பாவம், வருத்தப்பட வேண்டிய விஷயம். அதுபோல் ஏரியா டேஞ்சர்ஸ் ஏரியா அது. இங்கே பாருங்கள், இது ஆயில் ஃபீல்டு எடுக்கிறவங்க அங்கங்கே கேம்ப் போட்டு வண்டியெல்லாம் அங்கிட்டும் எங்கிட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக வண்டி வச்சுருக்காங்க.
இது ஃப்ரண்ட்லங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டுக்கு ஒயர் கேபிள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு ஹார்னஸ் வந்து ஃப்ரண்டில் தான் கையை வைப்போம் நாங்கள். அப்படியே ஃப்ரண்ட்டு நல்லா இருக்குது. ரியரை உரிச்சா இது பாருங்கள் எப்படி கட்டாயிருக்கு பாருங்கள். அப்படியா ஷார்ட் ஆகலை, நல்ல காலம் கட்டாயிடுச்சு. மெயின் ஒயரு கண்ட்ரோல் யூனிட் வர மெயின் ஒயர் அது. இயர் பிரேக் சிஸ்டம் லைட்டு எல்லாமே வந்து ஆப்ரேட் பண்ணுறது அது. ஃப்ரண்டில் நல்லா இருக்குது. உரிச்சி பார்த்தாச்சு, தோலை உரிச்சி செக் பண்ணியாச்சு. இப்போது மேலே தோலை மாட்டிட வேண்டியதான். ஸ்லீவ் போட்டு டேப்படி ஸ்லீவ் போட்டு வேண்டியதான். கட் பண்ணிட்டோம். கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிச்சு ஜாயின் பண்ணுறோம். ஏன்னா நிறைய கட் பண்ண முடியாது. கட் பண்ணுற அளவுக்கு வந்து இது போடணும், ஒயர் போடணும். அப்போ தான் சேமாக வரும். கொஞ்சம் தான் இது வந்து, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி இப்போது டேப் அடிச்சுட்ருக்கோம். சிக்னல் ஒயர் இது. சிக்னல் ஒயரும் உள்ள டேமேஜாக இருக்குது. சிக்னல் ஒயரும் பிரித்து மாய வேண்டியதான். அதுவும் வந்து செக் பண்ண வேண்டியதான். மல்டிமீட்டரில் கண்டினியூ வச்சு அங்கிட்டும் இங்கிட்டும் வச்சு ஆகுதா இல்லையா, ஆகலை உரிச்சி தூக்கி போட்டு பூசி போட வேண்டியதான். கட் பண்ணிட்டு இதை பாருங்கள். இப்படியே ஏமன் போவோம். இந்த ரூட்டு வந்து ஏமன் போவோம். ஏமன் பார்டர் ஒரு 50 கிலோமீட்டர் தான் இருக்குது ஏமன் பார்டர். அது நியராக வேலை செஞ்சுருக்கோம். பாருங்கள், தான் கேபினுங்க. ஒரு 6-7 கேபின் இருக்குது. ஒரு 10 பேருக்கு மேலே இருக்காங்க. டிரைவருங்க வருவாங்க போவாங்க. என்ன செம சாப்பாடுங்க. நைட்டு வந்தால் டிரைவர் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வச்சுருந்தாரு. என்ன சிக்கன் வச்சுருந்தாரு. சாப்பிட்டோம். 12 மணிக்கு சாப்பிட்டு தான் காலையில் எழுந்துச்சி வேலை பார்த்துட்டு வருது பாருங்க. இப்போ ரிவேஷ் முன்னாடி பவரே வரல. இது ட்ரெய்லர் கனெக்ஷன். இது பார்க்கிங்கு. அடுத்த பார்க்கிங்கு ரெண்டு பக்கம் இருக்குல்ல, 2 பார்க்கிங் வரும். பிரேக்கு எல்லாம் வருதுங்க. ரியரில் அது வந்துச்சு பாருங்க பவர். முன்னாடி ரியர் சுத்தமாக பவர் வரல. ஃப்ரண்டில் மட்டும்தான் பவர் இருந்தது. ஃப்ரண்டில் கரெக்டாக இருக்குது ஒயரு. அதனால் வந்து ஃப்ரண்டில் கரெக்டாக இருக்குது. பின்னாடி வந்து கட் ஆனதுனால எங்கே கட் ஆயிருன்னு வச்சுக்கோங்க. சன்ட்ராக கட் ஆயிருந்தது அந்த பக்கம். இந்த டேங்க்கு இந்த பக்கமாக கட் ஆயிருந்தது. இந்த பக்கம் வந்து கனெக்டரை உருவி கனெக்டர் இந்த கனெக்டரை உருவி பின்னாடி வரைக்கும் உரிச்சிட்டோம். பின்னாடி வரைக்கும் உரிச்சு பார்த்ததில் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வாங்க பார்ப்போம். டிரைவர் சந்தோஷமாக வந்து அவர் தான் டிரைவர் சாக்ஸ் போட்டுங்கிறாரு பாருங்க. அவர் தான் பிலிப்பினியன் டிரைவர். அவர் என்ன இப்போ ஒயிட் கலர் வந்துடுச்சு பாருங்க, எல்லோ வந்துடுச்சு பாருங்க. இல்லைனா ரெட்டில் இருக்கும். எப்படியே முன்னாடி இருந்தது அது ரெட்டில் இருக்குங்களா, எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்னு. அடுத்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு அடுத்து பாருங்கள், இது ஃபஸ்ட்டு ஃபோட்டோ. ரிப்பேருக்கு பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஃபோட்டோ பாருங்கள். இதுதான் ட்ரெய்லர். அது ட்ரெய்லர் வந்து கனெக்ட் பண்ணால் அந்த மெசேஜ் போயிடும். இவ்வளோ தாங்க.
இதை ஒயர் கட்டானா வண்டி ஓட்ட முடியாது, லைட் இல்லைன்னா வண்டி ஓட்டக்கூடாது, ஃபைன் அடிச்சிருவாங்க. பாருங்கள், 400 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட ஒரு பெட்ரோல் பங்க் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இல்லை, இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இல்லை, இப்போ தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வேலையை முடித்து தூக்கி போட்டு வந்தாச்சுங்க வண்டி. ஏன்னா சார் இங்கே வந்து இதுக்கப்புறம் செக் போஸ்ட்டு எல்லாமே. இந்த ஏமனில் இருக்கிறவங்கலாம் வந்து இந்த வழி தான் வருவாங்க. புதுசாக ஏதோ ஹோட்டலில் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க, டீசல் எல்லாம். முன்னாடிலாம் இல்லை, இவ்வளோ நாளாக இல்லை. இப்போ தான் வந்து ஒரு வருஷம் முன்னாடி தான் இந்த பங்கு ஓப்பன் பண்ணாங்க. வேறு உமரா வரவங்களாம் பஸ்ஸு வந்துட்டு டீ குடிப்பாங்க, சலா பண்ணால் சலா படிப்பாங்க, எல்லாம் அங்கேயே இருக்கும். இப்போது திருப்பி ரிட்டர்ன் போயிட்டுருக்கோங்க. பாருங்கள், மணல் தேவைன்னா வந்து இங்கே சவுதி மன்னர்கிட்ட பேசுங்க, பேசி அள்ளிட்டு போங்க ஒரு கான்ட்ராக்ட் போட்டு. அவ்வளோ மணல் இருக்குது இங்கே, ஆனால் கொடுக்க மாட்டார், சும்மா சொல்கிறேன். அவ்வளோ மணல். இந்த மணல்லாம் காற்றடிச்சா பறக்கும், பூச்சி வேலைக்கெல்லாம் நல்லா யூஸ் பண்ணலாம். செம்ம அதாவது வந்து ரெட் கலராக இருக்குது. இது ஒரு வித்தியாசமான மணல். இது இந்த பக்கம் ஃபுல்லாக வந்தால் ரெட் கலர், லைட் ரெட்டாக இருக்கும். எப்படி மேடும் பள்ளமாக எப்படி இருக்குது பாருங்கள். வெய்ய டைம்லாம் வந்தோம்னு வச்சிங்களேன், இந்த பக்கம் 20 லிட்டர் தண்ணி இல்லாமல் இந்த பக்கம்லாம் வரக்கூடாது. ட்ராவல் பண்ண போகிறோன்னா ஒரு 20 லிட்டர் தண்ணி தூக்கி உள்ளே வச்சுக்கணும். ஆமாம், ஒரு ஆர்டினரி ஒரு 20 லிட்டர், இது ஒரு 40 லிட்டர் எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த பக்கம்லாம் வரணும். எவ்வளோ மேடும் பள்ளமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் என்ன பண்ண, மனுஷன் வாழ தகுதி இல்லாத இடம், ஆனால் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அப்படி வேலை செஞ்சிகிட்ருக்காங்க. இங்கே ஆயில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நிறைய ஆயில் இங்கெல்லாம் பைப்லாம் போயிட்டுருக்கு. சவுதி இது வரைக்கும் ஆயில் எடுத்துகிட்ருக்காங்க. இது பாலைவனத்திலே இது ஒரு டிஃப்ரெண்டானது. இங்கே ஓவர் ஸ்பீடு போக முடியாது. 90 மெய்டாக இருந்தால் வந்து ஒரு 70-60 தான் இருக்கும் மேட்டு பகுதி. இங்கே பாருங்கள், பெரிய ஆக்சிடெண்ட்டு. வாங்க பார்ப்போம். போகும்போதே வீடியோ எடுக்கணுன்ட்டு போயிட்டேன், வரும்போது எடுப்போம். நைட்டு நான் போனது இந்த இடம், பகலில் கரெக்டாக வரேன். வாங்க பார்க்கலாம். ஒரு கேபனே கீழே வந்துடுச்சுங்க. ஒரு வண்டி கேபனே இல்லை. ஆனால் ஒரு டிரைவர் கன்ஃபார்மு ஸ்பாட்டில் இறந்துருப்பார்னு நினைக்கிறேன். ஒரு டிரைவர் பொழைச்சிருப்பார்னு நினைக்கிறேன், செம அடியோட. வாங்க பார்த்துட்டு போவோம். 2 வண்டி அவங்களும் பார்த்துட்ருக்காங்க. ஃப்ரண்டில் பாகிஸ்தானிங்க ரெண்டு வண்டி அவங்க பார்க்குறாங்க. இது பாருங்க, இந்த டிரைவர் பொழைச்சிருக்க மாட்டாருங்க கன்ஃபார்மாக. ஃப்ரண்ட் டயர் பஸ்ட் ஆகிருக்கு. ஃப்ரண்ட் டயர் பஸ்ட் ஆகி இழுத்து அடிச்சிடுச்சிங்க. பாருங்கள், கேபெல்லாம் சீவி தூக்கி போட்டுடுச்சு. என்ஜின் பாருங்கள், கீர் பாக்ஸ் பாருங்கள். இன்ஜின் கீர் பாக்ஸும் வந்து கட் ஆகிடுதுங்க, ஆட்டோமேட்டிங்க. இந்த 2 கோடி பஸ்ஸுலாம் இருக்குல்ல, அதனுடைய கீர் பாக்ஸ் தான் பாருங்கள். நானே வந்து கீர் பாக்ஸ் பிரித்து இதெல்லாம் போட்டிருப்பேன் பாருங்கள். எங்கேயோ பிறந்து
இங்கே வந்து சாகணும்னு தலைவிதி இருக்குது சவுதியில். இவங்க துபாய் டு சவுதி ஓட்டுறவங்க இப்படி ஏமன் துபாய் ஏமன் டு சவுதி ஓட்டுற வண்டிங்க இதெல்லாம். இது பாருங்கள், அடித்து இந்த டயரும் போயிடுச்சுங்க. எந்த டயரை வெடிச்சது எதுனே தெரியல. அந்த வண்டியில் டயருக்கு எந்த வண்டிலையும் டயரே இல்லை. அந்த வண்டி கேபனுங்க அது. இது கேபனோடு இருக்குங்க. இது இந்த ரோல் இந்த எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த ரோல் வந்து கம்மு போல் வந்து ஒட்டுறதுன்னு நினைக்கிறேன். அதான் நிறைய சிந்தி இருக்குது. அவர் பாகிஸ்தானிங்க. அவர் வந்து கேட்குறாரு, விசாரிக்கிறார் என்ன எல்லாம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. நமக்கு என்ன தெரியும். வேறு ட்ரெஸ் எல்லாம் போட்டு எப்படி இருக்குது. டிரைவர்லாம் வெளிநாட்டுக்கு வரணுன்னா வீட்டை மறந்துட்டு தான் வரணும். சொல்லிகிட்டே வந்துடுங்க. நல்ல மாதிரி வேலை செஞ்சுட்டு நல்ல மாதிரி வந்தோன்னா வால்வோ. அது பாருங்கள், வால்வோ புது வண்டிங்க. வால்வோ 420 ஹார்ஸ்பவர் உள்ளது. எங்களது 440. இது 420 ஹார்ஸ்பவர். இப்போ கீர் பாக்ஸ் எங்கே வந்து கிடக்குது பாருங்கள். இந்த வண்டி இது அவுட் சைடில் பீஸ் ஆகி போய் கிடைக்குதுங்க கீர் பாக்ஸு. ட்ரெயிலர் நல்லாயிருக்கு. ஏதோ ஒன்று தூக்கத்தில் டயர் வெடிச்சுதா தூக்கத்தில் விட்டுதா எதுவும் தெரியல. இவங்க 2 பேரும் வந்து இதுவும் பிரேக் டவுன் வண்டி தான். ட்ரோ பண்ணி கொண்டு போகிறாங்க. மனுஷன் லைஃப் இதுதாங்க. மனுஷன் லைஃபு இவ்வளோ தான். டிரைவருங்கள்லாம் கேர்ஃபுல்லாக தூக்கம் வந்தால் தூங்கிட்டு ஓட்டணும். எங்கேயுமே ரோடு இது வெதர் சரியில்லைனாலும் இங்கே வேறு ஓவர்டேக் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கு. எல்லாம் டிரைவருங்களாம் பேசிட்டாங்க. இது ட்ரோ பண்ணி பின்னாடி இது பிரேக் டவுனு ட்ரோ பண்ணி கொண்டு போகிறாங்க. என்ன அவர் மெக்கானிக்கு, இவர் மெக்கானிக், அவர் டிரைவரு, இன்னொரு டிரைவரு. இது எங்க ஆளுங்க. அந்த கட்டம் ஷர்ட் போட்டுருக்கு நம்ம ஆள். அவ்வளோதாங்க. நாங்களும் பொழுது போது வந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். யாருமே வந்து சரியாக பார்க்குறதில்ல, பாருங்கள். நல்ல மெசேஜ் எடுத்துங்க. அடுத்த நல்ல வீடியோவோட வரேன். ஓகே, பாய் பாய், see you.